காரியம் எதுவும் உங்களை தொடக்கூடாது, எல்லைக்குள்ளே வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த மாதிரியான ஒரு ஹோலி கிரவுண்ட்ல நீ நிக்கணும்னு சொல்லி தேவன் உங்களோட பேசுகிறார். ஆமென். You have to stand on your holy ground. பயங்கர விளையாட்டா போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான், இந்த மாதிரி தப்பு செய்யறான், அப்பா அம்மாவுக்கு ஏமாத்துறான்னு சொல்லி கேவலமான சாட்சி ஒருத்தன் கூட இல்லையா? ஆண்டவருக்காக உத்தமமா நிக்கக்கூடிய ஒருத்தன் இல்லையா? ஆண்டவரே, இவ்வளவு கவுன்சிலிங் எத்தனை முறை கூப்பிட்டு குறைச்சி இதை விட்டுறா, இதை செய்யாத, எத்தனை சத்தியத்தை கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா உட்கார்ந்து பேசினாலும் உன் காதலைய போக மாட்டேன்னு சொல்லுது. ஆண்டவரோட அவ்வளவு பெருசா போச்சா எல்லாமே உனக்கு? இந்த பாவத்தை விடுறான்னா அவனோட போராட வேண்டியது இருக்கு. பல வருஷமா போதிக்கிற எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காது, எங்க சர்ச்சில் இந்த மாதிரி வைராக்கியமான ஒரு யோசேப்பை பார்க்கணுங்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்காது. 20 வருஷமா ஊழியம் பண்றேன், என் ஊழியத்துல ஒரு காலை 7 மணி வேங்கிற ஒரு ஆசை இருக்காதா எனக்கு? ஒரு சாமுவேல போல ஒரு அபூர்வமான பாத்திரங்களை தேவன் இந்த ரிவைவல்ல, இந்த சந்ததியில தேவன் எழுப்ப விரும்புறாரு. பழைய தலைமுறையில இந்த மாதிரி கர்த்தருக்காக உத்தமமான என்ற அநேக தகப்பன்மார்கள் உண்டு. திருச்சபையில பழைய தகப்பன்மார்கள் சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா, என் தகப்பன் தேவனுக்காக வைராக்கியமான என்ன தகப்பன், என் தகப்பன் தேவனுக்காக உத்தமமான என்ன தகப்பன். அவர் 8 அடினா நான் 16 அடி. எங்க எங்க அப்பாக்குள்ள இருந்த வைராக்கியம், எங்க இந்த திராட்சரசம் இன்னைக்கு அவ்வளவு டென்சிட்டியா இருந்துச்சு, இன்னைக்கு தண்ணீர் கலப்பா போச்சு. ரூட் என்ன, வசிவாரத்தை என்ன, நீ மண்ணு மேல கட்டப்பட்ட சங்கதி இல்ல, இதுக்கு முன்னாடி ஓடின தகப்பன்மார்கள் ஃபவுண்டேஷன். எவ்வளவு கேவலமான கவுன்சிலிங். பிள்ளைகிட்ட பேச முடியல பாஸ்டர், எனக்கு கூச்சமா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நானும் கூப்பிட்டு சொல்லி 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 தேவன் விட மாட்டார். எப்படியும் ஆளை எழுப்பித்தான் ஆவா. அந்த மாதிரி ஒருத்தன் எழுப்புவான், அவன் இருக்கிற எல்லா வாலிபரையும் தட்டி எழுப்புவான். அவன் சாட்சி திருச்சபையை உழுக்கும். அவனை கண்டவுடனே ஒவ்வொருத்தனும் தன்னை சரி செய்து கொள்வான். அப்படி ஒரு தலைமுறையாக என்ன எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. தலைமுறையை வணையக்கூடிய ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக ஒரு யோசேப்பை போல என்ன எழுப்புங்க, எழுப்புங்க ஆண்டவரே.